இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து எங்களை நன்மையினாலே திருப்தியாக்குவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய ஆளுகையும் இந்த ஆராதனையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட வாக்குத்தத்த வார்த்தைகளோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைக்கு எங்களை நீர் தகுதி உள்ளவர்களாக நீர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஒரு சில பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். என் தகப்பன் நீதான் ஐயா, எல்லாமே பார்த்துக்கொள்வீர் என்ற பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். ஜீசஸ். யோபு 9:10 சொல்வது போல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த ஆராதனையில் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக்கொள்வே. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக்கொள்வே. எப்போதும் எவ்வேளையும் என் கிருபை என்னை என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக்கொள்வே. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக்கொள்வே. எப்போதும் எப்போதும் எவ்வேளையும் என் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் என் கிருபை என்னை தொடரும். மாண்பு மிக்கவர் நீதானே, மிகவும் பெரியவர் நீதானே. மாண்பு மிக்கவர் நீதானே, பெரியவர் நீதானே. உம்மையே புகழ்வேன், உம்மையே பாடுவேன், உம்மையே புகழ்வேன், உம்மைத்தான் பாடுவேன். உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாம் பார்த்துக்கொள்வே. எல்லாமே தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக்கொள்வே. எப்போதும் எவ்வேளையும் என் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் என் கிருபை என்னை தொடரும். இன்னொரு முறை சொல்வோமா? போதும் எவ்வேளையும் என் கிருபை என்னை தொடரும். தாழ்ந்தோரை உயர்த்துகிறீர், விழுந்தவர் நீர் தூக்குகிறீர். தாழ்ந்தோரை தூக்குகின்றீர். உம்மையே புகழ்வே, உம்மையா பாடுவே, உம்மையே புகழ்வே, உம்மைதான் பாடுவே. என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக்கொள்வே. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக்கொள்வே. எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். எப்போதும்
எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். ஏற்ற வேளையிலே அனைவருக்கும் ஆகாரம் தந்தீர். ஏற்ற வேளையிலே அனைவருக்கும் ஆகாரம் தருகின்றீர். உம்மையே புகழ்வே, உம்மைதான் பாடுவே, உம்மைதான் புகழ்வே, நோய்வென்றி உம்மைதான் பாடுவே. என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பாட்டுக்கொள்வே. என் தகப்பன் நீதானையா, என்ன பாட்டுக்கொள்வே. எவ்வேளையும் கிருபை என்னை தொடரு. ஹல்லேலூயா. எவ்வேளையும் கிருபை என்னை தொடரு. நன்மை சொல்வோமாய் போதும். எவ்வேளையும் கிருபை என்னை தொடரு. என்னை தொடருமப்பா. ஓ ஹல்லேலூயா. கிருபை என்னை தொடரு. நோக்கி கூடும் யாவருக்கு தகப்பன் அருகில் இருக்கின்றீர். உம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்கு தகப்பன் அருகில் இருக்கிறீர். உம்மையே புகழ்வே, உம்மையே பாடுவே, உம்மையே புகழ்வேன். ஓய்வென்றி உம்மைதான் பாடுவே. என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாம் எல்லாமே என் தகப்பன் நீதானையா, பார்த்துக்கொள்வே. எப்போதும் என் கிருபை என்னை தொடரும். உங்க கிருபை எவ்வேளையும் உங்க கிருபை என்னை தொடரும். ஏனொரு முறை சொல்வோமா ஹல்லேலூயா. உங்க கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் உங்க கிருபை என்னை தொடரும். ரபலஷகலபரதலரி. ஓ ஹல்லேலூயா. உங்க கிருபை என்னையும் என் குடும்பத்தையும் தொடருமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வெளிச்சமும் உங்கள் ரட்சிப்புமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் சூழ்நிலையை கண்டு என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, என் கர்த்தர் என் ஜீவனும் ஜீவனின் பலனான தேவனாய் நம்மோடு கூட வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருக்குமானால் எல்லாவற்றையும் தாண்ட தேவன் பலன் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. இந்த பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம்.
Glory Lord. என் தேவன் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் வெளிச்சமும் இரட்சிப்புமான தேவன். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகலையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தினம் பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. இன்னொரு முறை. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகலையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தினம் பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை என் யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை என் யோசனையால் தகர்த்து விட்டீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. இந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, ஏமான் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. கௌரிலோ எங்கள் தேவன் நீ, ஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. இனியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. நாங்கள் நீரை கடந்து வந்தோ, மூழ்கி போலையப்பா. உங்க கிருபை எங்களை வைத்து தீமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை ஹல்லேலூயா விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா புடமிடப்பட்டும் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டே புது இருதயம் தந்து விட்டே. சொல்லுமா நாங்கள் பலவித சோதனையா புடமிடப்பட்டும் ஐயா. ஏமான் புது இருதயம் தந்து விட்டே. எங்கள் தலையை என்னைனா அபிஷேகம் செய்து விட்டு. எங்கள் தலையிலப்பா தலையினா அபிஷேகம் செய்து விட்டு. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் இயேசு ஒருவரே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, ஓ கர்த்தர் ஜீவனும் பலனுமான தேவன் நீ. வருட
கிருபையால் இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. வருடங்களை கிருபையினால இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, ராஜா நீ, glory Lord. எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. தேவன் நீ, ராஜா நீ, நாங்கள் போற்றிடு எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடு எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடு எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ. அல்லேலூயா. இயேசு ராஜா நீரே எங்கள் கண்மலையான தேவன் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 27:3 சொல்வது போல, எனக்கு விரோதமாக ஒரு பாலையும் இறங்கினாலும் என் இருதயம் என்ன பண்ணாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக ஒரு பாலை இறங்கினாலும் ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் எப்படி இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன். யுத்தம் என் தேவனாகிய கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதான் உனக்கு விரோதமாக பாளையம் இறங்கினாலும் 1ஆம் வசனத்தில் சொல்வது போல கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள தேவன் நமக்கு பலன் தந்திருக்கிறார். என்னதான் சொன்னாலும் என்னதான் நம்மளை இழிவுபடுத்தினாலும் உயர்த்துகிற தேவன் நம்மை அழைத்த தேவனாகிய கர்த்தர் ஒருவர். ஹல்லேலூயா. இந்த உலகம் உன்னை பார்த்து நகைக்குதுன்னா என் தேவனாகிய கர்த்தர் உன் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த உலகம் உங்களை பார்த்து பகைக்குதுன்னா உனக்குள்ளார இருக்கிற அபிஷேகம் உங்களை உயர்த்தி வைத்திருக்குதுன்னு அர்த்தங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா என்றைக்கு உன் பந்தி பெருகுதோ அன்றைக்கு உன் எதிரிகள் எப்படி இருப்பாங்க, பெருகிறவராக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பந்தியை உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னதான் காரியம் நடந்தாலும் உயர்த்துற தேவன் அவர் ஒரு நாளும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் மிக மிக அழகாக சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் ஒன்று நான் கேட்டேன் அதே நான் ஆடுவேன். ஆமென். கேட்ட காரியத்தில் விட்டு விலகாமல் நம்ம ஜெபத்தை மாத்திரம் தேவனிடத்தில் பிடிப்போமானால், ஆனால் அடுத்த பாட்டு சொல்லுது, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில். ஆமென். ஆராய்ச்சி. அடுத்தவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு ஆராய்ச்சி இல்லை, கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பது தான் ஆராய்ச்சி. ஆமென். இன்றைக்கி ஆலயத்தில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன ஆராய்ச்சி? இவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்களை எப்படி கூப்பிடுறாங்க, அவங்கள எப்படி கூப்பிடுறாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணால் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டியது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் மிக அழகாய் சொல்லுகிறது, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி இருப்பேன், தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறதுனால தான் தேவன் நம்மளை ஆலயத்தில் வைத்திருப்பார். இல்லை நம்மளா ஓடிடுவோம், இல்லை ஆலயமாக பார்த்து நம்மளை வெளியில் துரத்திடும். ஆமென்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆராதனைக்கு இறுதி பாடலாக பிரியமானவர், இந்த கால வெளியில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது தான், கர்த்தர் என் வெளிச்சம் என் ரட்சிப்புமானவர், நீ யாருக்கு பயப்பட வேண்டும்? ஹalleluya, ஹalleluya. ஏன்னா கர்த்தர் உங்களுடைய ஜீவனும் உங்களுடைய பலனுமாக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உன்னை சுற்றி ஒரு பானை இறங்கினாலும் என் தேவனாகிய கர்த்தர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. ஆராதனை இறுதி பாடலாக தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்திட ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் என்ற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. இன்னொரு முறை சொல்வோமா? அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா எல் கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகள் படுத்து கண்மணி போல காத்தருளு, கிருபையால் நீதம் வாடி நடத்து. கண்மணி போல காத்தருளு, கிருபை நடத்து. அல்லேலூயா தேவனுக்கே glory Lord, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா என் பரிசுத்த தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா 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 கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே glory, அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா 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 கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தின் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சந்திக்கவே நாமும் ஆயத்தமாக்கிக் கொள்வோம், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நாமும் ஆயத்தமாகிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா இன்னொரு முறை, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே glory Lord, அல்லேலூயா 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 பரிசுத்தருக்கே, அல்லேலூயா என் ராஜன் இயேசு ராஜாவுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கே. இன்னொரு முறை அல்லேலூயா எல்லா மகிமையும் ஆண்டவரே, கர்த்தருக்கே, அல்லேலூயா சுத்தருக்கே, அல்லேலூயா
அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, மணிமன் அல்லேலூயா சுத்தருக்கே, அல்லேலூயா ஏமன் அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் செய்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம், செய்திடுவோம், சாகும் வரையில் உயர்த்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா, ஓ ஹalleluya ஹalleluya தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. one more time ஹalleluya தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, மணிமன் அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ராஜனுக்கே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே, அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே, தேவைய காலம் வானில் முழங்க, தேவனை தந்திப்போமே, எக்கால சத்தம் வானில் தோணிக்கிறதே, என் இயேசு மராஜனை வந்திடுவார், எக்கால சத்தம் வானில் தோணிக்கிறதே, என் இயேசு மராஜனை வந்திடுவார். அந்நிமை நேரத்தில் மாறிடினோ, வெண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோ, கண்ணிமை நேரத்தில் மாறிடினோ, வெண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவே, கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமானா, எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே, என் இயேசு மராஜனை வந்திடுவார், எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே, என் இயேசு மராஜனை வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோ, சித்தர் ஹalleluya கர்த்தரின் வேலையை நாம் அறியோ, கர்த்தரே சித்தமை செய்திடுவோம், பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், எமனோ என்றும் வாழ்ந்திடுவோம், எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே, என் இயேசு மராஜனை வந்திடுவார், எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே, ராஜனை வந்திடுவார், எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே, என் இயேசு மராஜனை வந்திடுவார். எனக்கே நீ பயமே, என் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார், என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார், உண்மையாய் என்னையும் நேசித்தார், உங்கள் கையில் வரைந்தா சொல்லுமா, உண்மையாய் என்னை நேசித்தார், அம்மப்பா உள்ளம் கையில் என்னை வரைந்தார், அவர் அறியாத
வந்ததில்லை, அவரை சார்ந்து கொள்வே. அவர் அறியாதது அல்லேலூயா வந்ததில்லை, அவரை சார்ந்து கொள்வே. எனக்கே நீ பயமே, இயேசு என் துணையே. என்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர், பானவர், உமக்கொப்பானவர். மேலே வானிலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். மேலே வானத்திலும் வனத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். சிங்ககேவியோ சுடனிருப்போர். Glory Lord, hallelujah. சிங்ககேவியோ அவரே என்னை காண்பவர். ஏமான் என்னை காண்பவர் நீரே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேவியோ நெருப்பும் அவர். Glory Lord, hallelujah. சிங்ககேவியோ ஊற்றப்பட வேண்டுமே, ஊற்றப்பட வேண்டும். உன்னதத்தின் ஆவி நினைக்க வேண்டும் எங்கள் தேவா. பின்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவி முன்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவி பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவி பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பல சகரவா ஓரி பதலரி கதலரி மலதுரதனரி இந்திடமே. ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவி பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. உயிர்ப்பிக்கப்பா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவி பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியால் நிரம்புமே, ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வடிந்தோடு என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே. என் தலையை நனைக்க ஆவியின் ஏமான். பாத்திரம் வடிந்தோடு ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவி பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. வல்லமை உண்டு 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 அற்புத வல்லம் இயேசுவே. இரத்தத்தா உங்களை ஒப்பு கொடுக்காதவங்க ஒப்பு கொடுங்க. உண்டு அற்புத வல்லம் ஆட்டுக்கோட்டி என்ற கத்தினா. வல்லமை உண்டு 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 அற்புத வல்லம் இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லம் ஆட்டுக்கோட்டி இரத்தத்தினால். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா
லதரபரி பகதனவா நிரப்புங்கப்பா வல்லமையினால் அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே ஆவியின் அபிஷேகம் இந்த கால்களில் ஊற்றப்படுவதற்காக கர்த்தரின் ஆவியான எல்லைகளை நீர் அசைவாடுவதற்காக நன்றியப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய எழுந்து நின்று சில நிமிஷம் ஆண்டவரே இந்த காலவெளிக்குள்ள நீ பரிசுத்தம் பண்ணீரு. உடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு தகுதியற்ற எங்களை ஆண்டவரே தகுதி உள்ளவர்களாக மாற்றிருக்கிறீரப்பா. நன்றி என்று எல்லாவற்றிலும் எல்லாமுமான தேவன் நீரே ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீர் மேலான தேவன் நீரே ஆண்டவரே. இல்லத்தினாலத்தின் ஆண்டவரே சில நிமிஷம் அப்பா பிதாவே என்று இல்லத்தினாலத்தின் அந்த ஆண்டவரே எனக்கு கூப்பிடுவோமா. Le teribi andara bala dara gada namo yantara bala ushyandara rebe la dara bari badana gala dara badana rede எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே சோத்திரமே சோத்திரமே அமல் துகிறே சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ள நாளெல்லாம் உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைபவரே. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன் அப்பா. சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன் உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே உயிர் பிழைத்தேனப்பா உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. ஹல்லேலூயா 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 ரபலதா ரபலதா. ஓ ஹல்லேலூயா. ஓ glory Lord. நம்முடைய நிரப்புதலுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நீர் பரிசுத்தமாக்குங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம்.
Glory Lord, நன்றி அப்பா. Hallelujah. தேவன் ஆராதிங்க பார்க்கலாம். ஔரதல வரி பதனௌயந்தர பல உஷகதபா ஔரிஹந்தனரதல கரபல பதனரி பதனா. விடுதலை ஆவியானவர் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நன்றி அப்பா. அப்பா நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்ன சபையை ஆண்டவரை நிரப்புவதற்காக, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளாக கிரியை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. மகா இரக்கங்களும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே இந்த எல்லைகளை நிரப்புவதற்காக நன்றி. அநேக சரீரங்களை, பலவீனமான சரீரங்களை நீ தொட்டு சுகமாக்குவதற்காக நன்றி ஆண்டவரே. அநேகரை ஆண்டவரே நீ அபிஷேகித்ததற்காக நன்றி. இந்த முழு ஆராதனை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகம் மகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நிச்சம் நிச்சம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நிச்சம் நிச்சம் நான் நினைப்பேனே. ஆழமற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. ஆழமற்ற அன்பினால் அணைப்பவர், எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமையை பிரதாப மாசத்தால் உன் பாதம் பற்றிடுவனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளை நிஜம் நிஜம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நிஜம் நிஜம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நிஜம் நிஜம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நிஜம் நிஜம் நான் நினைப்பேனே. பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் பரிசுத்தவர்கள் ஆகும்படி எங்களை தேடி வந்தவரே, உம்மை அண்டிக் கொள்ளும் அடிமைகளாகி எங்களை உம்முடைய அகண்ட மார்பில் தஞ்சம் கொள்ள செய்தீரே. நீர் எங்கள் அடைக்கலும் எங்கள் தஞ்சம் எங்கள் அரணான கோட்டையுமான தேவனே, இந்த வேளையிலும் கூட எங்கள் பக்கமாய் திரும்பி உம்முடைய கண்கள் எங்கள் மேல் சார்ந்து எங்களை அரவணைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய பொற்பாதங்களை முகம் கொப்புற ஒருமித்து வந்து விழுகிறோம். எங்களை தூக்கியிடும், எங்கள் எல்லா அசுசிகளும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தி
பரிசுத்தருக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாய் எங்களை முத்திரித்து பாதுகாத்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, பரிசுத்தம். ஹல்லேலூயா. அவரையே பரிசுத்த பொருளாய் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி நம்மை அழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால் தேவனை தொழுது கொள்வதும் எல்லா விதத்திலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய மாசற்ற கட்டளை. ஹல்லேலூயா. சங்கீதம் 93:5 வாசித்து பார். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, எப்படி இருக்குது ஆலயம்? உமது சாட்சிகள் உண்மை உள்ளவைகள், பரிசுத்தமானது நித்திய நாளாக, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சந்ததியாக, பாரம்பரையாக உம்முடைய ஆலயத்தில். உம்முடைய ஆலயம்னு சொன்னால் நம்ம தொழுது கொள்வது மட்டும் ஆலயம் இல்லை, நெஞ்சு மேலே கையை வச்சு சொல்லுங்க, நானே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய ஆலயம், உன் சரீரமாகிய ஆலயம் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. கர்த்தாவே, பரிசுத்த ஆலயமாக நித்தியமாய் அலங்காரமாய், முடிவு பரிந்தும் அது அலங்காரமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த அசுத்தமும் எந்த கேடுபாடும் உள்ள நுழையாதபடி பரிசுத்த அலங்காரத்தினால் உன் சரீரமாய் தேவனுடைய ஆலயத்தை தேவன் நிரப்ப வேண்டும் என்று நம்மை முன்பு குறித்திருக்கிறார். நம்மை அழைச்சும் இருக்கிறார், அதே நம்மை தெரிந்து கொண்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றாய் சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை தொழுது கொள்ளும் ஒரு ஆலயம் உண்டு, அது கட்டிடம். ஆனால் இயேசு சொன்னது, நீயே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. உங்கள் ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்த அலங்காரத்தினால் அலங்கரிக்கப்பட்டதாய் தேவனுடைய சன்னிதானத்திற்கு வர வேண்டும் என்பதை அங்கு உணர்த்துகிறார். ஏனெனில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அவர் பரிசுத்தர். ஆகையினால் நம்மை பரிசுத்தமாக்கி தான் நம்மை ஒரு ஆலயமாக மாற்றி பரிசுத்த அலங்காரத்தினால் நம்மை அலங்கரித்து ஜோடித்து அவர் வந்து வாசம் செய்யும்படியான ஒரு ஆலயமாக நம்மை நடமாடும் ஆலயமாக நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 96:6-8 வசனங்களை 9 வசனங்களை வாசித்து பார். அங்கேயும் அது காரியங்களை சொல்லுகிறதை நாம் காண. மகிமையும் கனமும் அவர் சமது எங்க இருக்குது? நாம் எதுக்கு வரோம்? நம்முடைய ஆலயத்தை குறித்து எப்படி சொல்றார் ஆண்டவர்? என்ன இருக்குதா? மகிமையும் கனமும் உனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அதுதான் உங்களை பரிசுத்தமாக்கி உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், வேற யாருக்கும் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவர் பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொண்டு அவருக்கு முன்பாக நீங்க எப்படி இருக்கணும்? நடுங்கணும். ஆலோசனை நுழையும் பொழுது ஒரு நடுக்கம் நமக்கு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் போகிற ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச போகிறார்? அடியானை தாழ்த்தி படைக்கிறேன் என்று தாழ்த்தி வரணும். ஹல்லேலூயா. அவர் பேச நீ கேட்க, தேவருடைய பிரசனம் சமூகம் உன்னை ஆளுகை செய்ய, பரிசுத்தாவின் ஆளுகைக்குள்ளாக உன்னை அவர் நடத்த முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றமோடு, முழு பலத்தோடு உன்னை ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அறகுறையாக அல்ல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
சங்கீதம் 29:2 வாசித்துப்பா. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. பார்த்தீங்களா, பரிசுத்த அலங்காரம் இல்லாமல் கர்த்தரை நீ தொழுது கொள்றேன்னா அம்போக்கு. நான் உலகத்தோடு ஒட்டி போவேன், ஆண்டவனையும் அண்டி வருவேன். நடக்காத விஷயம். நீ செய்கிற அக்கிரமத்தை முதல்ல அறிக்கை செய்து விட்டு தேவனுக்குரிய காரியங்களை உன் சிந்தையிலும் உன் நினைவிலும் உன் இருதயத்திலும் கொண்டு வந்து உன் சரீரம் இன்னாருடையது என்பதை அறிந்து நீ அவரை தொழுது கொண்டால் அதுக்கு பேர் தான் பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளும் ஒரு காரியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தம் எப்பொழுதோ உன் ஜீவன் எல்லைகளும் எழுதப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்றான், என் ஜீவன் எல்லைகளும் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதும் என்று சொல்லுகிறேன். இந்த பரிசுத்தம் தான் உனக்கு அற்புதங்களை கொண்டு வரும், அதிசயங்களை கொண்டு வரும், உன் வாழ்க்கை ஒரு தீமைகளை விட்டு விலக்கும், உன் அசுத்தங்கள் நீங்கப்படும், கழும்பி நீங்க உன்னை சுத்திகரித்து தேவனுக்கு மட்டும் உரியவர்களாய் நிற்கத்தக்க திராணியும் பலனையும் அது கொடுக்கும். ஹல்லேலூயா. இல்லைன்னா வீணா போயிடும். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தம் இல்லாமல் எந்த காரியத்தையும் கர்த்தருடைய சாதிக்கவே முடியாது. யோசுவா சொல்லுகிறான் பாரு, இன்று பரிசுத்தப்படுத்திக்கும், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். யோர்தான் பிளந்து வழி கொடுத்தது, கரை புரண்டு வருகிற யோர்தான். அது எப்பேற்பட்ட யோர்தான் ஆனாலும் உன்னை கண்டு வணங்கி வழி கொடுக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தம் உனக்கு அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை பாதுகாக்க பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்கிறார். இவைகளெல்லாம் உணர்ந்து நாம் தேவனோடு வாழ்வோமானால் தேவனும் நம்மோடு கூட வாழும் பாக்கியத்தை நாம் பெறுவோம். ஹல்லேலூயா. அடுத்து ரோமர் 12:1 சொல்றாரு பாருங்க. சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுவே செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று அங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். புத்தி இல்லாத ஆராதனை இல்லை, புத்தி உள்ள ஆராதனை. முதலாவது உங்களை கொடுக்கணும், அவரை நீங்கள் அணிந்து கொள்ளணும், பிறகு நம்ம அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமானது. அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூடவே இருப்பாரா, இருக்க மாட்டாரா? நான் வாயே இல்லையா? அப்போ வேறு ஒன்று இருக்குதா? முதல்ல அதை வெளியே தேர்த்துங்க. வெளியே தேர்த்திட்டு அவரை கொண்டு வாங்க உள்ள. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவரை முன்னிட்டு செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதான் பவுல் சொல்றார், எதை செய்தாலும் எதை சாப்பிட்டாலும் எதை குடித்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள், வேற எதுக்கும் செய்யாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா எவ்வளோ தூரம் அவன் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற பற்றுதலை அவன் வார்த்தையிலிருந்து வெளிப்படுத்துகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகினால் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவனுக்கு முதலிடத்தை கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் இதையும் செய்வேன், நான் அதையும் செய்வேன், ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்வேன்? தொழுது கொண்டு போவேன். என்ன பிரயோஜனம்? உன் கழும்பி நீங்கள் பரிசுத்தவான்கள் கழும்பி நீங்கள் தான் ஆண்டவர் ஆலயத்தை கொண்டு வரார். அநேக காரியங்கள் நாம் தவறி விடுகிறோம், அநேக காரியங்கள் தேவனுக்கு விரோதமான பகையை வளர்த்து கொள்கிறோம், கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம், அவரை விசனப்படுத்துகிறோம், பலவிதமான காரியங்களை செய்து அவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நாமே இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம், அபிஷேகத்தை நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தான் இவ்விதமாய் தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் எல்லா விதத்திலும் நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் அவரை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? ஆகையினால அவர் கொடுக்க வேண்டிய மகிமை அவருக்கு கொடுக்கணும். வரோம், சாட்சி சொல்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா.
சாட்சி இல்லாத ஜீவியம் செத்து போன ஜீவி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவன் நமக்கு வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ வந்திருக்கிற இடம் என்ன? அதுக்கு பேர் என்ன? தேவனுடைய சபைக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சபையில் தேவன் என்ன செய்கிறாரா? உலாவி வருகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலாவி ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டே வருகிறார். தேவனுடைய சபையில் அவர் உலாவுகிறாரானால் ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறவரும் சந்திக்கிறவரும் ஒவ்வொருவரையும் பார்த்து அவருடைய கோளாறுகளை எடுத்து போட்டு அவர்களை இன்னும் இன்னும் கிட்டி சேர அவர் கிருபை கோருகிறார். ஹல்லேலூயா. தேவ சபையிலே தேவன் எழுந்த கரங்களை தட்டி பாடுங்க. 2 கை இருக்குல்ல. சபையிலே தேவன் எழுந்தருளினார். கிறிஸ்தரின் மாட்சியிலே பரநேசம் உலாவுகிறார். பரிசுத்தரின் நேசம் உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். சாத்தானின் கோட்டை தகர்த்தெறிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானின் கோட்டை தகர்த்தெறிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குள்ளே. சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குள்ளே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஓசன்னா பாடி ஆர்ப்பரித்தோம் தேவனையே. ஓசன்னா பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஹல்லேலூயா. இங்கே உபாகமம் 28:9 வாசிக்க நாம் கேட்போம். உபாகம் 28:9 அது சொல்லுகிறார் பாருங்க. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. பரிசுத்த குலைச்சல் ஏற்படாதபடிக்கு தமது ஜனமாக அந்த பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கும் பாக்கியத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று உங்கள் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. எப்படி
இந்த உலகமும் பிசாசும் மனுஷனும் பயப்படுறாங்கன்னு சொன்ன அவர் நாமம் உனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு அவர் நாமத்தை குறித்து பயம் கிடையாது. பயந்து நடுங்கி அவரை சேவிக்கிறவளையே, அவர் வசனத்தை நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. ஆனால் புறஜாதி மக்கள் பாருங்க, அவர் பேரை சொன்னால் நடுங்கி பயந்து உங்களை கனப்படுத்தும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் நாமம் அல்லாமல் வேறு எந்த நாமத்தினாலும் இந்த உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்? அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவ கட்டளை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். லேவியாகமம் 22:32 வாசித்து பார். என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த கொலைச்சலாகாதிருப்பீர்களாக, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். நீ பரிசுத்தமாக இருக்கிறாய் என்று உன்னை மேன்மை பாராட்டாதே. உங்ககிட்ட பரிசுத்தம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க வேண்டியது என்ன? ஆண்டவரே, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொன்னீரே, இந்த பாவ உலகத்துக்குள் நான் போகும் பொழுது எந்த அசுசிகளும் என்னை தொடாதபடி, பரிசுத்த கொலைச்சி உண்டாகிற காரியங்கள் என்னை நடைபெறாதபடி நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொன்னீரே, என்னை பரிசுத்தமாக இந்த நாள் பூராகவும் காத்துக்கொள்ளும் என்று நீ செபித்து போகும் பொழுது அந்த பரிசுத்தர் உன்னை சூழ்ந்து காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. பாவ உலகத்தில் பிரவேசிக்கிறோம், அக்கிரமத்தின் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம், பலவிதமான தீமையான காரியங்கள் நடைபெறும் இந்த உலகத்திலே நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கோம். இவைகளுக்கெல்லாம் தப்பிச்சுக்கொள்ள ஒரே ஒரு வழி, காலையில் எழுந்தவுடன் தேவனை நோக்கி, ஆண்டவரே, நான் உங்களை பரிசுத்தமாகிற கர்த்தர் என்று சொன்னீரே, என்னை பரிசுத்தமாய் நாள் முழுவதும் காத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அப்படியே தேவன் உங்களுக்கு அருள் புரிவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 2:10-23 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். கொலோசியர் 2. மாயையான தாழ்மையிலும் தேவ தூதர்கள் செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துனுடைய கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படியே பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனை பலிகளையும் போதனைகளையும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்ற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போ. நீ பார்க்கிறது, நீ செய்கிறது, நீ அனுபவிக்கிறது எல்லாமே என்ன செய்யும்? நீயே அழிந்து போவ. உன் சரீரம் அழிந்து போ, நீ அழிய மாட்ட. அது ஞாபகத்தில் வச்சிங்க. தேவனோடு இருந்தால் உன் ஆத்மா அழியாது, ஆனால் உன் சரீரம் என்றைக்கு இருந்தாலும் மண்ணுக்கு திரும்பும். பிரைஸ் தி லார்ட். அதற்கு முன்பதாக நாம் தேவனோடு தேவனுடைய பரிசுத்தத்தை பருகி தேவனுடைய பரிசுத்த வசனங்களை நாம் இருதயத்தில் கொண்டு நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தருக்கு இடம் கொடுப்போமானால் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இங்க யோசுவா 3:5 வாசித்து பாருங்க. கரெக்டாக சொல்றாரு யோசுவா. இன்று பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்று பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை, உங்கள் நடுவில், உங்கள் குடும்பத்தின் நடுவில், உங்கள் பிள்ளைகளின் நடுவில், உங்கள் வேலை செய்யும் இடத்தின் நடுவில்
நீங்கள் வாழ்கிற இடத்தில் நடுவிலே அவர் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். அண்ணாச்சி கடைக்கு போனீங்கன்னா ஒரு போர்டு தொங்கும், இன்று ரொக்கம் நாளைக்கு கடன். நாளைக்கு போனாலும் இன்று ரொக்கம் நாளைக்கு கடன். ஏமாந்து வருவீங்க இல்லை? இயேசு ஏமாத்துறவர் இல்லை. இன்று பரிசுத்தம்னா நாளைக்கு அற்புதம் கட்டாயம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். இவ்விதமாய் தேவன் பரிசுத்தத்தை எப்படியெல்லாம் மனுஷர்கள் திணிக்கிறார் என்பதை, நாம் அற்புதங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதையும் தேவன் தெளிவாய் தம்முடைய பக்தர்களை கொண்டு விளக்குகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 6:1-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறாரு பாருங்க. வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஆமென். சேராபீன்கள் அவருக்கு மேலே பறந்து அந்த செட்டைகளினால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் கால்களை மூடி, 2 செட்டைகளால் ஒருவருடைய எதிர் வந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை மகிமைப்படுத்தினார்கள். அந்த மகிமை பூமியில இறங்கினதுனால தான் நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நமக்கு மகிமையானதை செய்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் அவர் பரிசுத்தர். நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தர்களாக இருக்கணும். எதுக்கு ஆலயத்துக்கு வர்றோம்? இயேசு சொன்னார், இப்பொழுது கேட்ட வசனத்தில் நீ எப்படி இருக்கிற? சுத்தமாக இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். நம்மை சுத்திகரிப்புக்காக தான் தேவாலயத்துக்கு வருகிறோம். தேவனுடைய சமூகத்தை தேடி வருகிறோம். தேவனுடைய மனுஷர் நடத்துகிற ஊழியங்களை நாம் பங்கு கொள்ளுகிறோம். காரணம், அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி நம்மை பரிசுத்தமாக்கி நமக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதம் கொண்டு வந்து நம்ம கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 7:16 சொல்கிறார் பாரு, நான் இந்த ஆலயத்தை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். எந்த ஆலயத்தை? நெஞ்சு மேலே கை வைங்க. கட்டிடத்தில் அல்ல, உன் சரிகரமாகிய ஆலயத்தை, இந்த ஆலயத்தை நாம் ஒவ்வொருவரும் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அது உங்களுக்கும் எனக்கு வேண்டாம். தெரிந்து கொள்ளப்பட்ட நீ எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணும். இந்த ஆலயத்தில், எந்த ஆலயத்தில்? நெஞ்சு மேல கை வையுங்க. இந்த ஆலயத்தில் என்றென்று இருக்கும்படிக்கு நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண் சிமிட்டாமல் இரவும் பகலும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. உன்னதான் பார்த்துட்டு இருக்கிறார். என் பிள்ளை எப்படி இருக்கான்? என் பொண்ணு எப்படி இருக்கா? என்ன செய்கிறாங்க? இவங்க எந்த நிலைமையில் இருக்காங்க? தன் பரிசுத்த கொலைச்சல் பண்ணிட்டாங்களா? பரிசுத்தமாய் ஜீவிக்கிறார்களா என்று அவர் கண்கள் எப்பொழுது உங்கள் மேல் நோக்கமாக இருக்கும். அவர் செவிகள் எப்பொழுது உங்களுக்காக திறந்து இருக்கும். அவர் இருதயம் என்னாலும் உங்களோடு கூட இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம வணங்குகிறோம், சேவிக்கிறோம். அவருக்கு நடுங்கி பயப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பயம் இல்லைனா you never get any blessing from the heavenly Father. Be careful. இந்த ஞாபகத்தில் வச்சுங்க. இன்னைக்கு கஷ்டப்படுறேன்னா ஏன் கஷ்டப்படுறேன்? நான் அடிக்கடி சொல்வேன், ஊரை கொள்ளடிச்சுனா உன்னை கொலை வைக்கணும், அவர் கொலை வச்சிடுவார்னு சொல்வேன் இல்லையா? நம்முடைய தேவனாய கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதும் இல்லை, அவர்கள் கெட்டு போனதும் இல்லை, அவர்கள் பசி பட்டினியாய் வாழ்ந்ததும் இல்லை, அவர்கள் கடன்காரர்களால் வாழ்ந்ததும் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இருதயம் சரியா இருந்தா தேவன் உன்னோடு கூட வாசம் செய்வார். ஹல்லேலூயா. நீ அவரோடு சஞ்சரிப்பாய், அவர் உன்னோடு இருப்பார். ஆமென். இந்த பரிசுத்தரை நீ இழந்து போனால்
நித்திய ஜீவனை நீ இழந்து போகிறாய் என்பதை உணர்ந்து கொள். ஹல்லேலூயா. யாரையும் பகைக்காத. ஆண்டவருக்கு பகை இருக்குது ஒன்றுன்னா பாவம். பாவத்துக்கு பகை, ஆண்டவருக்கும் பாவத்துக்கும் பகை உண்டு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன? ஆகினால் எல்லாவற்றையும் நாம் விலகி காற்று கொண்டால் அவர் பரிசுத்தம் ஒரு நாள் நம்ம இடத்தில் குறையாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோவேல் 2:16 சொல்லுகிறார், என் ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. என் ஜனத்தை கூட்டுங்கள், எல்லாரும் கூப்பிட்டு அழைச்சி என் ஜனங்கள், என் சபையை என்ன செய்யுங்க? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், கூட்டுங்கள். ஹல்லேலூயா. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களில் தோன்றுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, உண்மையும் உச்சமுமாய் வாழ்வோமானால் சகல நன்மைகளும் ஆசீர்வாதம் உண்மையில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சபை என்ன பண்ணுங்க? என்ன வாயெல்லாம் எல்லாம் சொல்லுங்க. சபையை நீயே அந்த சபையில் ஒரு அங்கம், ஒரு அவயம் ஆகினால் உங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தப்படுத்தி கொண்டு சபையையே பரிசுத்தப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்காக தான் இங்கே வரும். இல்லைன்னா இந்த கட்டிடம் நமக்கு தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். சபை என்பது தேவனுடைய குடும்பம். வந்து தேவனை பணிந்து கொண்டு அவரை சேவிக்க நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர்கள். மனுஷன் தள்ளுவான், தேவன் ஒருவரையும் புறம்பே தள்ளுவார். பாவிகளுக்கு தான் இயேசு. ஹல்லேலூயா. நான் நீதிமான்களுக்காக வரவில்லை, பாவிகளை தேடி தான் வந்தேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. பெரிய பரிசுத்தவான் மேன்மை பாராட்டாது. எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக ஒரு துரும்பு தான் நம்ம. ஹல்லேலூயா. நம்ம ஒரு பிடி மண், ஒரு கோலி உருண்ட மாதிரி ஒரு மண்ணு தான் நம்ம. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருப்பார், நாளைக்கு இல்லை. ஆனால் நாம் யாரையும் விரோதிக்கவும் கூடாது, பகைக்கவும் கூடாது. நம்முடைய இருதயம் எப்பொழுதும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் ஒரு அக்கினி மூண்டி எரியும் ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களை குறை சொல்லி குற்றம் சொல்லி அவர்களை வீழ்த்துவதனால் ஒரு பலனும் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. நியாயம் விசாரிக்கிறவர் தேவன் ஒருவரே. பிரைஸ் தி லார்ட். நீ நியாயம் விசாரிக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. எனக்கும் அதிகாரம், நான் ஊழியக்காரனாக தான் எனக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு குற்றத்தை கண்டுபிடித்தால், ஒருவர் ஒழுங்கினத்தை கண்டுபிடித்தால், இயேசுவை மாதிரி முழங்கால நின்று ஜெபம் பண்ணு. அவருடைய வாழ்க்கை நாசமாக்காதபடி, அவள் நித்திய ஜீவனை இழந்து போகாதபடி நீ ஜெபிக்க தான் கர்த்தர் உன்னை ஒரு சேனைகளின் தூதனாய் நிறுத்தியிருக்கிறார். நான் யாரு சொல்ல தெரியுமா? நான் யாருன்னு சொல்ல தெரியுமா? சேனையில் கர்த்தருடைய தூதன் அப்படின்னு வேதம் சொல்லுது, நான் சொல்ல. பிரைஸ் தி லார்ட். சேனைகளில் கர்த்தருடைய தூதனாய் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் அப்படித்தான் பிரியமானவர்களே, கர்த்தருடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் இருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மென்மையிலும் உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். யோவான் 15:3 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இந்த உபதேசம் கேட்க வரீங்கல்ல, உபதேசம் கேட்கும் பொழுதே நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? சுத்தமாயிருங்க. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் பரிசுத்தர் உங்கள் மேலே இறங்குறார். அந்த பரிசுத்தர் உங்களை சகல நாட்களையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 6:9 சொல்லுது பாரு. பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இயேசு சீஷர்கள் சொல்லிக் கொடுக்கும் ஒரு ஜெபம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவது. பார்த்தீங்களா?
அவர் நாமம் என்றுமே பரிசுத்தமான நாமம். ஹல்லேலூயா. அதை உன் நெற்றிகளில் தேவன் சூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் நீ பரிசுத்தமாய் தான் இருக்க வேண்டும் என்று வேதம் உன்னை சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா. லூக்கா 1:49 சொல்றார் பாருங்க. மரியாள் சொல்றார்கள், அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று அவர்கள் அறிக்கை மகிமையானது எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஆதியிலிருந்து அவருடைய நாமத்தை குறித்து சொல்லுகிறதெல்லாம் பரிசுத்தமானவர் என்று. பிரைஸ் தி லார்ட். யாத்திரையாகம் 20:11 சொல்லுகிறது பார், கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். ஆமென். இந்த நாளை உனக்கென்று உபயோகப்படுத்துவது உனக்கு அதிகாரமே கிடையாது. நீ ரட்சிக்கப்பட்டு இருந்தால், நீ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தால், தேவனுடைய வல்லமையை தரிப்பித்துக் கொண்டிருந்தால், இந்த நாளை உனக்கென்று உபயோகப்படுத்தவே நான் யாரும் சொல்ல மாட்டீங்களா? யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதுக்கு ஒரு வசனம் இருக்கு ஏசாயாவில், தெரியுமா? உன் சொந்த காரியத்தை இந்த ஓய்வு நாளில் செய்யாதே. பழைய ஏற்பாடு பார்த்தா அடுப்பு கூட கொளுத்தக்கூடாது சட்ட பிரகாரம். ஆனால் இப்போ பிரிவிலேஜ், நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லேவியா யோவான் 10:36 வாசம். இயேசு சொன்னார், நான் பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிறேன். நல்லா சொல்றாரு பாரு. பிதாவினால் அவர் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்துக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார். காரணம், நாமும் பரிசுத்தமாவதற்காக. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்தரை தரிப்பித்துக் கொள்வதற்காக அவரை பரிசுத்தமாக்கி இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே யோவான் 17:17 சொல்றாரு பாரு, உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. வசனத்தை உனக்கு புறம்பாய் போட்டு, வசனத்தை அசட்டை பண்ணி, வசனத்துக்கு விரோதமாக நீ புரட்டி அதை உருட்டி பேசுவேனானால் நான் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். துப்புரவாய் தேவனுடைய வசனத்தை நாம் பிரசங்கித்து ஜனங்களை விடுதலை ஆக்கவே தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகினாலும் சொல்றான், சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. அதில் ஒன்றும் மிகையாகாது. அடுத்து சொல்றார் பாருங்க 19ஆம் வசனத்தில், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவளாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்கினேன். பிரைஸ் தி லார்ட். வாட் எ கிரேட் காட். எவ்வளவு அன்பு பாருங்க, எவ்வளவு பாசம். நாம கெட்டு கீரை வழியா போகக்கூடாதுன்னு, நாம் அவரை விட்டு தூரமாய் போய் நரக ஆக்கினைக்கு ஒப்புக்கூடாதபடி அவரை பரிசுத்தமாக்கி நம்மையும் பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகினால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ள அந்த ஆண்டவர் அருளிய பரிசுத்தத்தை பத்திரப்படுத்தி உங்கள் இருதயங்களை காத்துக் கொள்வீர்களானால், உங்களை மாதிரி சீமான்கள் சீமாட்டிகள் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 20:22 வாசித்து பார். ஒரு ரோமர் 6:19 எடுத்து வச்சுங்க. வேகமா ஓடணும். நான் ஆவியிலே கற்றுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், என் நேரிடும் காரியங்களை நான் அறியேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் அவரை பரிசுத்தமாக்கி எடுத்துக்கொள்ளும் காலம் அவர் மேல் வந்த பொழுது அவர் அவ்விதமாய் சொன்னார். ஹல்லேலூயா. ரோமர் 6:19 சொல்றார், மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படிக்கு முன்னே
நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக்குங்கள், ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. எப்படியோ வாழ்ந்திருப்போம், நாம் இஷ்டம் போல வாழ்ந்திருப்போம், தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து அக்கிரமங்களை செய்திருப்போம். இவையெல்லாம் விட்டு ஒழிந்து உன் அவயங்களை எப்படி கொடுக்கணும்? ஆண்டவருக்கு பிரீதியான பரிசுத்தமான அவயங்களாய் நீங்கள் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல வசனத்தை கேட்டு உள்ள வைங்க, பரிசுத்தோடு கூட விளையாடுங்க, பரிசுத்தோடு பேசுங்க, பரிசுத்தத்தை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்தம் என்ன எங்கே விற்கிறாங்க? கொச்சாச்சாலை விற்கிறாங்களா இல்லை கடைகளை விற்கிறாங்களான்னு கேட்குறவங்க தான் இருக்காங்க. பரிசுத்தம்னா ஒன்றே தெரியாது. பலவிதமான சிக்கிக்கொண்டு மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க? தவித்து கொண்டு இருக்கிறார்கள். பரிசுத்தமாக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நாம் தேவனை அண்டிக் கொள்ளும். 22ஆம் வசனம் சொல்லுவார், ரோமர் 6:22. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமையானபடினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும்படிக்கு முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அசுத்தத்திற்கு அல்ல. தேவன் உங்களை அழைத்தது அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே 1 கொரிந்தியர் 1:2 வாசித்து பார். அங்கு இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக அழைத்தும் இருக்கிறீர்கள். பரிசுத்தமாக்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்க தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று எழுதுறார். எவ்வளோ கருத்தை அவர் எழுதுறார் பாருங்க. தேவனை தொழுது கூட அனைவரும் பரிசுத்தர்கள் என்று. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தர் உங்களை எப்படி வந்து உங்கள் ஆபத்திலும் உங்கள் கஷ்டங்களில் உங்கள் கண்ணீரில் கம்பலையிலும் வந்து காப்பாற்றுவார் என்று சொன்னால் பறந்து காக்கிற பட்சியை போல வருவார். ஹல்லேலூயா. சடுதியில் வந்து உங்கள் தீமையான காரியங்களை எடுத்து போட்டு நன்மையான காரியங்களை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றே பரிசுத்தம் கெஞ்சுகிறே மனம் நொந்து மருளுகின்றேன் சுத்தம் கெஞ்சுகிறே பரிசுத்த கூட்ட நடுவில் ஜோலி தேடம் சுத்த ஜோதியே
ஹல்லேலூயா. தூங்கினே பாடுறீங்க. சார் உற்சாகமே இல்லையே. ஆவியை பத்தங்களா நீங்க சோடா கேஸ் மாதிரி அப்பப்போ போயிடுது போல. எப்படி இருக்கிற கணீர்னு கணீர் கணீர்னு இந்த இடமே அசையணும். எங்கேருந்து வருவார்? என்ன விசுவாசிகளோ என்ன செய்திகளோ சொல்லோ. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:17 வாசி பாடுங்க. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குதா? பரிசுத்தமாக இருக்குது. நீங்களே அந்த ஆலயம். உங்கள் தேவனுடைய ஆலயமாய் உங்கள் சரீரத்தை கெடுத்தால் தேவன் உங்களை கெடுத்து போடுவார். பி கேர்ஃபுல். உச்சந்தலை என்று உள்ளங்கால் வரும் ஒரு அவயம் உனக்கு சொந்தமானதல்ல. எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று அர்ப்பணித்து இருக்கிறார், அடிமைப்படுத்தி இருக்கிறார். அவர்தான் உன்னை ஆளுகை செய்கிறார். அவர் அரசாட்சியின் கீழ் தான் வாழ்ந்து கொண்டு வருகிறார். இந்த பூலோகத்தின் அரசாட்சியின் கீழ் அல்ல. தோற்றம் இருந்தாலும் உண்மையாக பரிசுத்தாவின் ஆளுகைக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய ஆவியான கொடியேற்றி அந்த கொடியின் கீழ் நீங்கள் சுகித்திருக்க கர்த்தர் அருள் புரிவார். எத்தனை ஆயிரம் பிசாசுகளும் எத்தனை ஆயிரம் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் ஒரே ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுவாரால் எல்லாமே நடுங்கி பயந்து ஓட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குமானால் தேவன் தங்கும் வாசஸ்தலம் நீங்களே. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 6:11 சொல்கிறார் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். பரிசுத்தமாக கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த அநீதியான உலகத்துக்குள்ள உங்களுக்கும் உலகத்துக்கும் பங்கு இல்லை. ஹல்லேலூயா. அதை தான் அங்கு உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, you are a living saint, you are a chosen vessel, be careful to walk with the Lord. Hallelujah. வசனத்தை கை கொண்டு நடங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். Hallelujah. Praise the Lord. 2 தீமோத்தேயு 3:2-7 வசனங்களை வாசித்து பார். 2 தீமோத்தேயு 3:2-7 வசனம். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி இல்லாத ஜென்மங்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை பார்த்தீங்களா? தேவ பக்தியின் வேஷம், பக்தி உள்ளவர்கள் போல வேஷம் போடுவார்கள். இந்த வேஷம் ஒரு நாளும் நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு சேர்க்காது. அதை தான் சுட்டி காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு காரியங்களையும் வைத்து கொண்டு
தேவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் முடியாத ஒரு காரியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மிகுந்த ஜாக்கிரதையோடு இருந்து நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 2:11 சொல்கிறாரு பாருங்க. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரன் சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபைகளிலும் உங்களை துதித்து பாடுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? பரிசுத்தம் செய்யப்படுகிறவர் அவர். நம்மை பரிசுத்தமாக்குறவரும் அவர்தான். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டதும் அவர்தான். ஹல்லேலூயா. ஆகினால் பரிசுத்தத்தை இழந்து தேவனை மறுதலிக்காமல் இருக்க வேண்டும் என்று பக்தனாய பவுலும் எச்சரிக்கிறார். எபிரேயனாகிய தேவனுடைய மனுஷனும் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 10:10 வாசித்து பார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ஒரு முறை மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுதல் பெற்றதுனால நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு கஷ்டப்பட்டு தன் ஜீவனை கொடுத்து நமக்கு பதிலாக அவர் பலியாகி அந்த பரிசுத்தத்தை வாங்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் உணராதவர்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல, அவருடைய விசுவாசிகளும் அல்ல, அவர் ஊழியர்களும் அல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை கொண்டு வந்த ரொம்ப சுலபமா வந்ததல்ல. அவர் பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி இழந்த மகிமை இழந்த பரிசுத்த ஆவியை மறுபடியும் நம்ம கொண்டு வந்து கொடுக்கிறார் என்றால் அது எத்தனை மேன்மையாவது, அது அத்தனை விலையேறப்பட்டது. உலகத்தையும் பரலோகத்தையும் விற்று கொடுத்தாலும் அந்த பாக்கியத்தை ஒருவராலும் அடைய முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 14ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இன்னும் நம்ம பூரணம் அடையலை, பூஷணம் அடைஞ்சிட்டு தான் இருக்கிறோம். பூஷணம் முடிச்சவர்களாக தான் இருக்கிறோம். பூரணம் அடையும் பொழுது விண்ணலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. பூரண புருஷர்களாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். பூரண புருஷர்கள்னா தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்தித்து கொண்டு அவருடைய கட்டளையும் கற்பனையும் கை கொண்டு அவர் வசனத்தை கை கொண்டு நடந்தாலும் பூரணப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 29வது வசனம் அதிலே சொல்லுது பாருங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்றதை யோசித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த தூய ரத்தத்தை குறித்து அசட்டை செய்து பரிசுத்தம் செய்த அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தமாக எண்ணுவானாயான் எப்பேற்பட்ட கோபாக்கினை இரையாக்கப்படுவார்கள் என்பதை அங்கு விளக்குகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 12:10 வாசிங்கள். அங்கே சொல்லுகிறார் பாருங்க. பரபரன் வாசிங்க, நான் வேகமாய் போய்விடும். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும்படி நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நோய் வருது, ஒரு பலகீனம் வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு நஷ்டம் வருது. எதுக்காக? கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார். ஏன்? உன் பரிசுத்த குலைச்சலை சரி கட்டுவதற்காக, உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. அதான் யோபு சர்வ வல்லவருடைய சிட்சிப்பை அற்பமாய் எண்ணாதே.
அவர் உன்னை சிட்சிக்கிறாரனா உன்னை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று தான் சிட்சிக்கிறார். நீ வேசியின் பிள்ளையாய் போகாதபடி, மறுபடியும் சொல்ற, நீ வேசியின் பிள்ளையாய் போகாதபடி உன்னை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அவர் சிட்சிக்கிறார், நான் வேசியின் பிள்ளைன்னு சொல்லுது வேதம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகினால் வேத வசனங்களை கூர்ந்து கவனித்து அவளுடைய காரசாரங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தர் உன்னை சிட்சிக்கிற சிட்சிப்பை உணர்ந்து அவரிடத்தை திரும்புவாயானால் நீ பாக்கியவானாயிருப்பாய், பாக்கியவதியாயிருப்பாய். ஹல்லேலூயா. சிட்சை இல்லாத பிள்ளைகள் அவர்கள் துன்மார்க்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான், சிட்சிச்சு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எப்பொழுதாவது நியாயமா பேசியிருக்கேனா? நான் வசனங்களை புரட்டி பேசியிருக்கேனா? வசனம் என்ன சொல்லுதோ அதான் சொல்லுவேன். இதன்படி நீ நடக்கல, நீ ஐயோ. நானும் ஐயோ தான். ஒரே ஒரு வசனம் என்னை இன்றைக்கும் பயமுறுத்தி கொண்டு வருகிறது. நான் இதை செய்தேன், அதை செய்தேன். அக்கிரம செய்யக்காரனே, நான் உன்னை அறியேன் என்று மறுதலிப்பாரானால் நம்முடைய நிலைமை எங்கே போய் முடியும் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் செய்யலாம் நம்ம ஆண்டவருக்கு. பேய ஓட்டலாம், பிசாசு ஓட்டலாம், ஜனங்களை ஆதாயப்படுத்தலாம், எல்லாம் செய்யலாம். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? செய்கையிலேயே கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். பாவத்தை கூட விட்டுருவார், சாபத்தை விட்டுருவார், எல்லாத்தையும் மாற்றிடுவார். என்னது அக்கறை செய்கை இருக்கு பாருங்க. அவர் செய்கைகளிலே வல்லவராயிருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் எப்படி இருந்தார்? செய்கையிலும் எல்லாவற்றிலும் அவர் தேவனுக்கு முன்பதாக, மனுஷருக்கு முன்பதாக உண்மை உள்ளவரும் அவர் சத்தியமுள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 13:12 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படி நகர வாசலுக்கு புறம்பே தள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளவு கேவலமான காரியங்களை அனுபவித்து உன்னையும் என்னையும் பரிசுத்தமாக்குவதற்கு எவ்வளவு பாடுபட்டார் என்பதை சற்று சிந்தித்து பாரு. நீ யார்? பரிசுத்தவான்கள். நீ யார்? You are a living saint. You are a chosen vessel. Be careful. Walk with the Lord. Speak with the Lord. Otherwise, you will go to hell. Hallelujah. உன்னை பரிசுத்தமாக்கின கர்த்தரை நீ மறுதலிப்பாயானால் நரகம் வாயை திறந்து உன்னை விழுங்கும்படியாய் அவளோடு காத்து கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பெரியமானவளே, பரிசுத்தமாக்கப்பட்ட நீ இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று தான் கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார், சிட்சித்து பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த சிட்சிப்பை அற்பமாய் எண்ணுவாயானால் நிச்சயமாக நரகத்துக்கு தான் போகணும். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 4:8 வாசித்து பாருங்க. பரபரன்னு வாசிங்க, நான் முடிக்கணும். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர. வாட் எ பியூட்டிஃபுல் வேர்ட். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். ஒருவரையும் தீதா நினைக்காதீர்கள். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகை வேண்டாம். அன்பு உன்னதமானது, அது உயர்ந்தது. அதிலே வாசம் செய்யுங்கள். அந்த அன்பு ஒரு நாள் உங்களை கைவிடாது. ஆமென். 1 பேதுரு 1:2 வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவனுடைய அறிவிப்பின்படியே ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன அழகா எழுதுறாரு பாருங்க. ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாக்குறவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி எங்க உண்டோ அங்கு
விடுதலை உண்டு. இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை, நீ அம்போக்கு. அவர்தான் உன்னை பரிசுத்தமாக்கிறவர், அவர்தான் உன்னை எச்சரிக்கிறார். அவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை கண்டித்து உணர்த்துகிற ஒரு தனி நபர். அவர் உன்மேல் வரும்பொழுதுதான் உன்னை சகலத்திலும் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 3:15 வாசித்து பாருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிரும். பாருங்க, உங்களை அழைத்தவர் யாரு? உங்களை அழைத்தவர் பரிசுத்த. உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்க. உங்கள் பேச்சிலும், உங்கள் செய்கையிலும், உங்கள் நடக்கையிலும், உங்கள் செய்கையில் பத்திரமா இருங்க. இல்லைன்னா அவ்வளவுதான். எல்லாவற்றையும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற தேவன் அழைத்திருக்கிறார். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இருதயம் தான் மிகவும் முக்கியமான ஒரு இடம். பிரைஸ் தி லார்ட். உன் ஆசையை கொடு, உன் அந்தஸ்தை கொடு, உன் படிப்பை கொடு, உத்தியோகத்தை கொடுன்னு கேட்கல ஆண்டவர். உன் இருதயத்தை எனக்கு தா, அது நான் வாசம் செய்யட்டும், நான் உன்னை செழிக்க வைக்கட்டும், உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கட்டும், அபிஷேகத்தின் தேவனுடைய வல்லமை நிறைந்து வாழும் பாக்கியத்தை நான் கொடுக்கட்டும் என்று தான் உன் இருதயத்தை கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த இருதயம் கேடுபாடாக இருந்துச்சுன்னா நீ எதையுமே தேவனிடத்தை சாதிக்கிற மாதிரி நடிச்சாலும் சாதிக்க முடியாது. நீ ஆசீர்வாதமாக இருக்கிறாய் என்று நினைத்தாலும் ஆசீர்வாதம் அப்படியே சாபமாக மாறும். இவைகளெல்லாம் நன்றாய் அறிந்து நிதானித்து உன்னுடைய இருதயத்தையும் உன் சிந்தையும் பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமானது செய்வாயானால் தேவனும் உன் பிரியத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யூதா 1 நாம் வாசிப்போம். யூதா 1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு என்று எழுதுறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு தேவன் அவர்களெல்லாம் நடத்தி இருக்கிறார் என்பதை அறியும் பொழுது நம்மை இன்றைக்கும் பரிசுத்தமாக்க அவர்கள் எழுதி வைத்த ஒவ்வொரு உபதேசமும் நமக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்படியான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கோம். வெளிப்படுத்தும் 2:7 வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது, காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவனுடைய தேவனுடைய பரதேசில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க கொடுப்பேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, நேராக யாரும் பரலோகத்துக்கு போகிறதில்லை. பரதேசிக்கு போய் சுத்திகரித்து தான் அங்கே போகணும். அங்கே ஜீவ விருட்சத்தை வைத்திருக்கிறார், அதை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 வாசித்து பாருங்க. அவ்வளோதான், நான் முடிக்கணும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ அதை கர்த்தர் உணர்த்துகிறார். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதியிலே மடிந்து போகட்டும். இதுதான் வேத வசனம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவ ஜனமே, இயேசு அரும்பாடுபட்டு தன் இரத்தத்தை சிந்தி பரிசுத்தத்தை உனக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். நீ பரிசுத்தவான்கள் ஆகும்படி தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தத்தை நிலைத்திருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மீறி நடப்பாயானால் ஒன்று நித்திய ஜீவன், கிரிகளுக்கேற்ற நித்திய ஜீவன், ஒன்று
நரகம் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து ஒருவரும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஆகையால் மறுபடியும் சொல்ல, உன் கிரியைகள் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கிரியைகள்னா எத்தனையோ காரியம் இருக்குது, அதை சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருக்கலாம். அதான் கர்த்தர் சொல்றார், நான் எதை செய்த ஆண்டவரே என்று நான் சொன்னான் சரி, நீங்கள் யார் சொன்னாலும் சரி, அக்கிரம செய்கை நம்மிடத்தில் இருக்குமானால் அவர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரனே நான் உன்னை அறி என்று மறுதலிப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு வார்த்தையை வைத்து அனுதினமும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த ஒரு வார்த்தையின்படி நான் உம்மை எழுந்து போகாதபடி, நான் பேய் ஓட்டியிருக்கலாம், அநேகரை குணமாக்கியிருக்கலாம், அநேகரை ரட்சித்திருக்கலாம், அநேகருக்கு உபதேசத்தை சொல்லியிருக்கலாம், திரளான ஜனங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், அநேக ஆயிரக்கணக்கான பிசாசுகளை துரத்தி இருக்கலாம். ஆனால் அக்கிரம செய்கை என்னிடத்தில் இருக்குமானால் நீ என்னை மறுதலிப்பாய். ஆனால் நான் எங்கே போவேன்? இந்த ஒரு வார்த்தை உம்முடைய வாயிலிருந்து புறப்படாதபடி எனக்கு எதிராய் என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று நாம் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடுவோம். முழங்கால் போட முடிந்த முழங்கால் போடுங்கள். முழங்காலே கிடையாது, இப்போ எல்லாம் ஃபேஷன், வெள்ளக்கார ஃபேஷனில் வந்துச்சு தமிழ்நாடு. தமிழனுக்கு அழகு முழங்கால்கள் முடக்குவது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்கும்படி பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார். தீட்டானதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. ஹல்லேலூயா. தீட்டானது ஒன்றும் மேலே செல்லாத மேலோக ஆட்சி இது. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜன் நம்மை ஆளுகை செய்கிறார். வெறும் ராஜா இல்லை, அவர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், ஆதியும் அந்தமமான், அல்பாவும் ஓமேகவாமனவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் நம் மற்றில் இருக்கிறார். தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. மங்குமெல்லையே வாசிதாக மங்கையில்லை, அல்லேலூயா முழக்கமே, வெறும் அல்லேலூயா முழக்கமே, அல்லேலூயா முழக்கமே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. செல்லாத மேலோக ஆட்சி இது. தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. தவிப்புமில்லையே நிச்சயமாக நம் தலை மேலே, சஞ்சல தவிப்புமில்லையே நிச்சயமாக நம் தலை மேலே. ஆஹா என்ன இது, ஆஹா என்ன இது, ஆஹா என்ன இது. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. Glory to Jesus. Hallelujah. ராஜாதி ராஜன் உனக்குள்ளே வருகிறார். அவர் உன்னை பரிசுத்தமாக்கவே அவர்
பிதா நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, சபையை பரிசுத்தமாக்குங்கள், உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள், பரிசுத்தரை தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளும் தீமை உங்களை அணுகாது, ஒரு நாளும் இங்கு கீழே போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி. வாயை திறங்க, கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுங்கள். அவர் வந்து உங்களை கழுவட்டும், சபையை கழுவட்டும், உங்கள் வாழ்க்கையை கழுவட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உம்முடைய கிருபை நிறைந்த கரத்திலே முழு சபையும், குடும்பங்களையும், பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும் உம்முடைய பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். வந்தபடி ஒருவரும் போவதில்லை சுவாமி. ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரத்தை வை. Lord, lay your holy and blessed hands upon the people. Deliver the people in the name of Jesus Christ of Nazareth. Hallelujah. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் சுவாமி. ஆண்டவரே, பாவ உலகத்தில் ஜீவிக்கிற எங்களை பாவம் மேற்கொள்ளாது, அக்கிரம் மேற்கொள்ளாது, துரோகம் மேற்கொள்ளாது, எந்த அசுசியம் எங்களை மேற்கொள்ளாதபடி பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிறவருக்கு நாங்கள் அடிமைகள் என்று அறிக்கை செய்கிறோம். நாங்கள் உம்முடைய அடிமைகள் ஆண்டவரே, எங்களை ஆற்றி தேற்றியறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.